எம்ஜிஆர் உங்களுக்கு தெரியும், முதலமைச்சராக இருந்தாங்க. எல்லாருமே ஆல்மோஸ்ட் இந்த தலைமைக்கு எப்படி எம்ஜிஆரை பார்த்துருப்பீங்க, படத்துலாம் பார்த்துருப்பீங்க. எம்ஜிஆர் வந்து நடிகராக இருந்தவர். நடிகராக இருந்து நடித்து பல படங்கள்லாம் நடித்து ஹிட்டு கொண்டு பல சோதனைலாம் அனுபவிச்சு அதுக்கப்புறம் தான் அவர் முதலமைச்சர் ஆனார். நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் எம்ஜிஆர் சின்ன வயசில் சந்தோஷமாக இல்லை. என்ன சிவப்பு சட்டை, சிவப்பு உடம்பு, சிலுக்கு ஜிப்பா, அதெல்லாம் நான் பார்த்த எம்ஜிஆர். அந்த எம்ஜிஆர் பயங்கர சோகம். அவர் கூட தாங்க முடியாத சோகம் இருந்திருக்குது. நடிக்கிறதுக்கு போகிறாரு. இன்னைக்கு காலையில் மேக்கப் போட்டு உட்காந்துருக்கிறாரு. சாயங்காலம் வரைக்கும் காலை 8 மணிக்கு மேக்கப் போட்டு உட்காந்துருக்காரு. கூப்பிடவே இல்லை யாரும். சாயங்காலம் 6 மணி ஆச்சு. பாப்பா வீட்டுக்கு பாப்பா, நாளைக்கு வாங்கிட்டாங்க. மறுநாள் போனார். காலையில் மேக்கப் போட்டார். 9, 10, 11, 12, 1, 2, 3, 5 மணி ஆகி போச்சு. யோ போயா, நாளைக்கு வாங்கினாங்க. 17 நாள் த கிரேட் எம்ஜிஆர், நாட்டாண்ட எம்ஜிஆர் 17 நாள் மேக்கப் போட்டு சும்மா காந்துக்க, ஒரு ஷாட் வரவே இல்லை. நினச்சிப்பாங்க. அப்படி இருந்துட்டு கடைசி நாள் எல்லிசா தங்கணும் டைரக்டரு, ஏப்பா சைக்கிள் இருக்காயா அவங்ககிட்ட அப்படின்னாங்க. போலீஸ் ஸ்டேஷன் தானே, சைக்கிள் தானே. சைக்கிள் இல்லையா, சைக்கிள் இல்லாமல் எப்படி பண்ணுறது, வீல் ஷூட் இட் சம்பந்தட்டே அப்படின்னு இருந்துருங்கன்னு ஒரு பொட்டி கடை சைக்கிள் இருக்குது. ஓடி போய் சைக்கிள் எடுத்துட்டு யாரோ சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து லெஃப்ட் ரைட்டாக சைக்கிளை ஓட்டுறாரு. ஓட்டிருக்கும் போது சைக்கிள்காரன் வந்தான். திருடன் சைக்கிள் திருடனா. உடனே டைரக்டர் டெல்லும் ஹிஸ் சைக்கிள் இஸ் ஆக்டிங்னா. எனக்கு தெரியும், இங்கிலீஷ் எனக்கு தெரியும், சைக்கிள் கொடுக்க சொல்லியாண்ணா. இவர் நேராக ஓடி போய், சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, 17 நாள் டெய்லி மேக்கப் போட்டு உட்காந்தேன், ஒரு நாள் கூட ஷார்ட் வரல. இன்றைக்கி இந்த சைக்கிளில் இன்றைக்கி ஷார்ட் வராது சார், நான் திருடன்லாம் கிடையாது சார், இந்த ஷார்ட் பண்ணி கொண்டாந்து தரேன். அந்த சைக்கிள் சொந்தக்காரன் தான் பராசக்தி டைரக்டர் கிருஷ்ணன் பஞ்சு. இந்த பராசக்தி உலக புகழ் படம் டைரக்ட் பண்ண கிருஷ்ணன் பஞ்சு, அவர் சைக்கிள். அப்புறம் அதே டைரக்டர் இவர் பெற்றால் தானே படையான்னு பின்னாடி ஹீரோவாக நடித்தார். இப்படி ஆரம்பித்து நீங்கள் நினைக்கமா எம்ஜிஆர் வசையல்ல, 2 சட்டை 2 வேட்டி பட்டாப்படி அன்றவாறு, இதுதான் சட்டை எம்ஜிஆருக்கு 1940களில். ஞாபகம் வச்சுங்க, இதான் எம்ஜிஆர் உடைமை. நாட்டை ஆண்டாரில். அப்புறம் இதை என்ன பண்ணுவார், இந்நேரம் ஆன உடனே அந்த 2 சட்டையும் அந்த வேட்டி எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே போட்டு ஊற போட்டு சோப் போட்டு வாஷ் பண்ணி அப்படின்னு துணியில் போட்டு காலையில் அது அரை குறைமாக காஞ்சிருக்கு. இசை பெட்டியெல்லாம் கிடையாது. சொம்புக்குள்ளே தண்ணி குடிக்க சொம்புக்குள்ளே சுடுகரியை போட்டு சூடானோடனே சொம்பு இசிறி போடுவார். கற்பனை பண்ணி பாருங்கள். சொம்பு இசிறி போட்டு அந்த துணி எடுத்து போட்டுட்டு அங்கேருந்து நடந்து 3 கிலோமீட்டர் ஸ்டுடியோவுக்கு, நியூட்டன் ஸ்டுடியோவுக்கு நடந்து ஸ்டுடியோ போவார். போயிட்டு ஐயா ஏதாவது வேஷம் இருந்தாருன்னா, ராஜகோரமாக இருக்கு, இவ்வளோ அழகாக யாருக்கு இருப்பான், நீங்கள் ஏதோ எக்ஸ்ட்ரா வேஷம் பண்ணலாமா, சாதி பண்ணாங்க. இப்போ வேஷம் கிடைக்கல, இருக்கிறது 10 ரூபா. நடந்து போயாச்சு. அங்கேருந்து ஓட்டோன் ஸ்டுடியோ நடந்து போக முடியாது. ஒரு பஸ் பிடிச்சா போய் இறங்கினார். அங்கே போயிட்டு வரும்போது ஒரு பையன் நிற்கலாம். அண்ணே யாருப்பா, நீங்கள் எம்ஜிஆர் பற்றி விடாரு, நீங்கள் 7 வயசு பையனாக இருக்கும்போது கும்பகோணத்தில் ஆணையடி பள்ளியில் வேலுநாயகிட்ட படிச்சிங்க, உங்கள் அண்ணன் கூட படித்தார், வேலுநாயகர் நாடங்களே பின்னாடி நடிச்சிங்க, நானும் உங்கள் கூட நடித்தவன், என்ன பிரச்சனை, சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. உடனே இந்த பஸ்ஸுக்கு போக மிச்சம் வந்து 7 ரூபாயில் 3 ரூபாய் அப்போதே எம்ஜிஆர் தானம் பண்ணார். ஞாபகம் வச்சுங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வேலை கிடையாது, கையில் இருந்த காசில் அந்த 7 ரூபாய் 3 ரூபாய் எம்ஜிஆர் தானம். கொடைப்படல் சும்மா வரமாட்டான். உன் கையில் 10 ரூபா இருக்கும்போது 3 ரூபா நீ தானம் பண்ணேன்னா, கோடி ரூபா இருக்கும்போது 5 பைசா கொடுக்க மாட்டேன். ஏன பசங்க 10 ரூபா இருக்கும்போது 2 ரூபா தானம் பண்ண வராதவன் கோடி ரூபா இருக்கும்போது கொடுக்கவே மாட்டானுங்க. திருட்டு பசங்க ஏமனும் கொடுக்க மாட்டானுங்க. அது மனசு வரணும், அங்கேயே வரணும். அந்த 7 ரூபா இருக்கும்போதே 3 ரூபாய் எம்ஜிஆர், அதனால தான் கொடையுள்ள வந்தார். அப்படி இருந்தார். 2 சம்சாரம், முதல் சம்சாரம் 2 விஷயம் செத்து போச்சு. எம்ஜிஆர் வாழ்க்கையெல்லாம் ஐயா நீங்கள் நினைக்கிற மாதிரி சந்தோஷமா இல்லை. 19 வயசுல கல்யாணம் பண்ணார். 2 வருஷத்துல பொண்டாடி செத்து போகுது. சோறு போட முடியல, வசதி இல்லை. அந்த மாதிரி 2 செத்து போகிறாங்க. இன்னொரு அம்மா கல்யாணம் பண்ணுறாங்க. 18 வருஷம் டிபி பேஷண்ட். 2வது சம்சாரம் 18 வருஷம் டிபி பேஷண்ட். டிபி பேஷண்ட்டோட குடும்பம் நடத்த முடியுமா? அங்கே ரோடு வாட்டாக்ஸ் ரோடுங்கிறது சென்ட்ரல் ஸ்டுடியோவிலேருந்து ஒரு கிலோமீட்டர் அந்த பக்கம். அங்கேருந்து சைக்கிள் ரிக்ஷா பிடிச்சி சைக்கிள் ரிக்ஷாவில் டிபி பேஷண்ட் பொண்டாட்டி உட்கார வச்சு அங்கேருந்து மயிலாப்பூர் வரைக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போவார். இவர் நடந்து போவார், பொண்டாட்டி ரிக்ஷாவில் போகிறார். அப்படிலாம் போய் வைத்தியமெல்லாம் பார்த்தார். இப்படிலாம் போராடி அதுக்கப்புறம் முதல்ல 54 மலைக்கடன் கிட்டாச்சு. அப்புறம் அலிபாபா கிட்டாச்சு. அப்புறம் மதுரைவேலன் கிட்டாச்சு. இப்போ எங்கள் வீட்டு பிள்ளை கிட்டாச்சு. அப்படி நாடோடி மண் சொந்தமாக கிட்டாச்சு. அப்படியே படிப்படியாக போய் நாட்டையே பிடிச்சிட்டாரு. அதாவது வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா,
அளவு கடந்த துன்பத்தை தாங்குபவன் ஒரு நாள் உச்சம் தொடுவான். ஞாபகம் வச்சுக்க. ஏன்டா நம்ம கஷ்டம் வந்து சொல்லாதீங்க, புரியுதா? உங்களுக்கு கஷ்டம் வந்தா கடவுள் சோதிக்கிறான்னா உன்னை பெரிய ஆள் ஆக்குவான்னு நினைக்கணும். எப்பவுமே சரி தாமரை பூ மேல வாழ முடியாது. துன்பம் ஜாஸ்தி வந்தா சோதனை நம்ம பெரிய ஆளை பண்ணி. அப்படி துன்பத்தை தொடர்ந்து சந்திச்சு எம்ஜிஆர் நாட்டு முதலமைச்சர். இந்த கதையெல்லாம் அது வருது. அப்புறம் என்னை பற்றி குட்டி கதைன்னு சொல்லி முடிச்சிடுறேன். முருகன் வேஷம் எல்லாம் போட்டேன், சிவன் வேஷம் போட்டு, திருமால் வேஷம், எல்லா வேஷம் போட்டேன். 7 படத்தில் எனக்கு டூயட் பாடுக்கு சான்ஸே வரல. என்னடா அது ஊரில் கேட்குறாங்க, என்னையா படத்தில் நடிக்கிறேன் டூயட்டை வரலையா? அப்போ என்னடா நடிக்கிற படத்தில் ஹீரோனா டூயட் பாட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. டூயட் கொடுத்தா தானே பாடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. கடைசியாக ஒரு படத்தில் வந்து கோபாலகிருஷ்ணன் கண்கண்ட தெய்வம்னு ஒரு படம், அதில் டூயட் இருக்குன்னு சொன்னாங்க. டூயட்டுக்கு சோலோ பாட்டுக்குன்னாங்க. சரின்னு நான் போனேன். நேரம் அங்கே போனோடனே என்ன பாட்டுன்னு கேட்டாங்க. உடுமலை நாராயணக்கவி எழுதின பாட்டு, கேவி மாதா மியூசிக்கு. தென்னை மரத்தில் குந்தி இருப்பதை சின்ன பாப்பா அதை தெரிஞ்சுக்கிட்டா சிரிச்சுக்கிட்டே என்ன பாப்பான்னு பாட்டு. அந்த பாட்டு தென்னை மரத்து மேலே உட்காந்து பாடுற மாதிரி பாட்டில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணேன், பக்கத்தில் ரைஸ் மில் இருந்தது, ஒரு டான்ஸ் எல்லாம் போய் ரிஹர்சல் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு வந்தோடனே டைரக்டர் கோபாலகிருஷ்ணன் வந்தார். என்னையா வேர்த்து விருங்க பார்க்குறாங்க. இல்லைங்க நான் டான்ஸ் ரிஹர்சல் பார்த்துக்க. எதுக்கு? பாட்டு எடுக்க போகிறோம்ல. என்ன எடுக்க போகிறோம்? தென்னை மரத்தில் கொஞ்சம் இருப்பது தென்னை பாப்பா. ஆமாம், அதுக்கு எதுக்கு நீ டான்ஸை பாருங்க? ஆமாம், நீ டான்ஸை மொத்த பாட்டுமே மரத்த மேலே ஏயா மொத்த பாட்டே மரத்த மேலே எடுக்க போகிறாடா பாவி. ஒரு ஷார்ட் எடுத்துட்டு கீழே டான்ஸ் ஆடவங்களே இல்லை மொத்த பாட்டுமே மரத்த பாட்டு கொண்டுட்டான்டா அப்படின்னு. இப்போ திடீர்னு இப்போ இந்த மாதிரி கூட்டம் இருக்குது. சிவகுமாரா கொம்பன் நினச்சிட்டு இருப்பீங்க. இப்போ இது பார்க்க ஏத்தாப்புல தென்னை மரம் இருக்குது, ஏறா அப்படின்னு வச்சுக்கிட்டேன். எப்படி ஏற முடியும்? நான் யாருமே மரமே ஏறுது இல்லையா? இவங்க ஐயோ சிவகுமாருக்கு மரம் ஏற தெரியடாப்பான்னு சொன்னாங்க. அசிங்கமாக போயிடும்ல. இதுக்காக என்ன பண்ணேன், மரம் மேலே ஒரு ஆளாக பிடிச்சி, ஐயா நான் மரம் மேலே சொல்லி கொடுங்கண்ணே. சரி, மரம் ஏற ஒரு தாம்பு கை இருக்கும், 2 காலை உள்ள மாட்டிட்டு அப்போ கவி மேலே போவாங்க. மரம் ஏறக்கு ஒரு தாம்பு கயிறு இருக்குது பட்டமாக, அது கூட 2 காலை விட்டு அப்படி ஜம்ப் பண்ணி போகணும். அந்த தாம்பு கை கொண்டு வந்தான். எனக்கு அப்போ கோபம். 24 வயசு நாகேஷன், நம்ம ஊருக்காரன், ஒரு 10 வயசு நம்மளோட பெரியவன். அவன் வந்து எதுவுமே போட குரங்கு மாதிரி மேலே போகிறான், நான் போக மாட்டோமா அப்படி. எனக்கு தாம்பு கையில் போட்டாமல் சின்ன 24 வயசு தப்பு மேலே 10 அடி மேலே போயிட்டு மேலே போனால் கால் இப்படி ஆடுது. சாமி கால் ஆடுதுண்ணா. என்ன பண்ண கீழே விட்டு சேர்த்து போயிடுவேன். ஐயோ அப்படின்னு பிடிச்சேன். கட்டி பிடிக்காது நெஞ்சு உழிச்சு போகணும்னா ஆடா போப்பா, அதோட உயிர் முக்கியம்னு கட்டி பிடிச்சேன். சொர்ன்னு வந்தால் நெஞ்சு எல்லாம் உயிர் ரத்தம் ஓட போகிற ரத்தம். அப்புறம் நேராக டாக்டர் திட்டுவான்னு சொல்லிட்டு நேராக போய் மூஞ்சிலாம் கழுவி பவுடர் போட்டு ரவுண்ட் நெக் பண்ணி ஸ்டைலாக ரவுண்ட் நெக் பண்ணி போட்டு வந்தேன். டாக்டர் கேட்டார், என்னடா இந்த ஊருக்கு சம்மந்தம் இல்லாமல் ரவுண்ட் நெக்கெல்லாம் ஸ்டைலாக போட்டுக்க. ஒன்றும் இல்லைங்க, மரம் ஏற போய் நெஞ்செல்லாம் உறிஞ்சி போச்சு, அந்த பறக்கிற காலத்தில் ரவுண்டு. அட கிறுக்கு பயல, நாங்கள் ஏணி வச்சு ஏற்றி விடுவோம். ஆடா பாவிகளா, அதை முன்னாடியே சொல்ல மாட்டீங்களாடா? சொல்ல மாட்டாங்க. 7000 ரூபா சம்பளமாக நடிக்கிறதா சொல்லுவாங்களா? இப்படிலாம் செருப்படியெல்லாம் வாங்கித்தான் நடிச்சுது. அதெல்லாம் இந்த கதையில் வருது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டைம் ஆகிட்டே போகுது. இப்போ நம்ம 1 மணி நேரம் திருக்குறள் உரையை இப்போ பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.